வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பீட்ஸ் குக்கிங் தமிழ் சேனல். நான் உங்கள் பீட்டர். பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. நம்ம பிஸியான உலகத்தில் இருக்கிறோம். நம்ம எவ்வளோ தான் பிஸியாக இருந்தாலும் நம்மளை பெற்ற தகப்பனையும் தாயையும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் நேரத்தையும் நம்ம கட்டாயம் அவங்களுக்கு கொடுக்கணும். எவ்வளோ தான் நம்ம பிஸி ஸ்கெடியூலாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு தனியாக நம்ம ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு கால் பண்ணி பேசலாம். ஒரு டெய்லி ஒரு 5 நிமிஷம் பேசினாலும் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க சந்தோஷமாக இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருப்போம். அதனால் பிஸி ஸ்கெடியூலாக இருந்தாலும் நம்ம பெற்றோர்களுக்கு நம்ம டைம் கட்டாயம் கொடுக்கணும். இன்றைக்கி நம்ம பிரியாணி சீரீஸ் கிடையாது, அதுக்கு பதிலாக டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னா கேரட் கேக். சிம்பிளாக ஈஸியாக எப்படி பண்ணலான்னு நம்ம பார்ப்போம். இதுக்கு நம்மளுக்கு பீட்டர் தேவையில்லை, மைக்ரோவேவ் ஓவன் தேவையில்லை, இல்லை கேக் ஓவன் எதுவுமே தேவையில்லை. நம்ம வீட்டில் உள்ள ஒரு பாத்திரத்தை, ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சுட்டு அப்புறம் அந்த கேக் பண்ணுற ஒரு பாத்திரம் இது இருந்தால் போதும். நம்ம எல்லாமே மிக்சியில் தான் போட்டு அரைக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம். நல்ல சாஃப்டான கேக். நான் இது நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கோம், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் சொன்ன மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணி மெஷர்மெண்ட் கரெக்டாக போட்டிங்கன்னா சூப்பரான கேக் இருக்கும். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் செஞ்சு பாருங்கள். நல்லா வந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு கனமான பாத்திரத்தை எடுத்துக்கிடுவோம். நான் இன்றைக்கி இண்டாலியம் பாத்திரம் எடுத்துருக்குறேன். நீங்கள் கொஞ்சம் திக்கான அலுமினிய பாத்திரம்னாலும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சுகரை கேரமலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 1 டம்ளர் சீனி எடுத்துருக்கிறேன். 200 ml. அதை நம்ம பாத்திரத்தில் போட்டு மிதமான சூடில் அப்படியே நம்ம கிண்டிகிட்டே இருப்போம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படியே சீனி உருகிட்டு வரும். நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். தண்ணி எதுவும் ஊற்றிடக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் நம்ம கிண்டிகிட்டே இருப்போம். பாருங்கள், லைட்டாக கட்டி வந்துட்டு இதில் இன்னொரு 1 நிமிஷத்தில் இல்லை 2 நிமிஷத்தில் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிரும். கொதி வந்தோடனே நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியதான். பாருங்கள், நல்லா நுரை வந்துடுச்சு. நான் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்த நுரை வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணி இருக்குல்ல, கரெக்டாக ஒரு டம்ளர் தண்ணி அதை ஊற்றுங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சைடில் ஊற்றுங்க, அது தெறிக்கும். அதனால் சைடில் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்ல ஒரு கலக்குங்க. இது கூட கேரட் சேர்க்கணும். நம்ம 200 கிராம் கேரட்டை திருவி வச்சுருக்குறோம். அதையும் என்ன பண்ண போகிறோம், நம்ம எடுத்த அதே அளவு பாத்திரத்தில் அதே டம்ளரில் 2 கிளாஸ் கேரட் பாருங்கள் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம சேர்க்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த கேரட்டை 2 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதை இது கூட சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விடணும். போட்டுட்டு கொஞ்சம் நம்ம கிண்டி விடுவோம். இது கூடவே நம்ம கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம் போடுவோம். இது முதல்ல கொஞ்சம் கிண்டிட்டு இந்த கேரட் நான் அந்த சுகர் சிரப்பை அப்படியே அப்சர்வ் பண்ணணும். கொஞ்சோண்டு கிஸ்மிஸ் பழம் நம்ம இப்போ இதில் சேர்க்கலாம். இது ஆப்ஷனல் தான், சேர்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். இது கூடவே நம்ம டூட்டி ஃப்ரூட்டியும் போடலாம் இருந்துச்சுன்னா, இது ஆப்ஷனல் தான். இது நல்லா கொதிக்கட்டும், பாதி அளவுக்கு வற்றணும். அதுவரை நம்ம நல்லா கிண்டிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ நம்ம கேக்குக்குரிய மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் கிளாஸ் பவுல் எடுத்துருக்கிறேன். அதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, மைதா மாவு 1 டம்ளர் நம்ம எடுத்துருக்கிற அளவு இதில் 1 டம்ளர் மைதா மாவை இந்த அரிப்பில் போட போகிறோம். அது கூடவே நம்ம பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு, எதுக்கு நம்ம அரிப்பில் அரிக்கிறோன்னா நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம இந்த மைதா மாவும் பேக்கிங் பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி இதில் கட்டிலாம் இருக்காது, பெரிய இது இருந்தாலும் நம்ம இதில் அரிக்கும்போது நல்லா மிக்ஸ் ஆகிரும். இப்போது ஒரு 3/4 டம்ளர் மைதா மாவு எடுக்கிறோம். ஏன் 1/4 டம்ளர் கம்மியாக இருக்குன்னா, அதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்க போகிறோம். இது பேக்கிங் சோடா தான். நான் பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். இப்போ கார்ன்ஃப்ளவர் இருக்குது பார்த்திங்களா, கார்ன்ஃப்ளவர் மாவு மீதம் உள்ளதுக்கு அந்த 1/4 கிளாஸு டம்ளரில் அது ஃபுல்லாகிற வரை நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண போகிறோம். அதாவது 1.25 டம்ளர் மைதா மாவு, 1/4 டம்ளர் கார்ன்ஃப்ளவர். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு. அவ்வளோதான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். ரொம்ப சால்ட் இல்லை, ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்கு.
இதையும் நம்ம இதில் நல்லா அரிக்க போகிறோம். அப்போது நம்ம இந்த அரிக்கும்போது எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துடும், நல்லா மிக்ஸ் ஆகிரும். இதை தனியாக வச்சுக்கிடுவோம். நம்ம அடுத்தது வந்து மிக்சியில் சுகர் அரைக்க போகிறோம். மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம அளவு டம்ளருக்கு 1 டம்ளர் ஃபுல்லாக சுகர் எடுக்கிறோம். இதை நம்ம நல்லா மைய அரைக்க போகிறோம். இது கூடவே நம்ம கொஞ்சம் கிராம்பு, ஒரு 6-7 கிராம்பு போட்டு நம்ம நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடும். நல்லா அரைச்சாச்சு பாருங்கள். இப்போது அதை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம அதே மிக்சியில் ஒரு 4 முட்டை, 4 எக்கை வந்து நம்ம ஃபுல்லாக பீட் பண்ண போகிறோம். ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் போட்டால் போதும். பாருங்கள், நம்ம பீட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இப்போது நம்ம இது கூட அந்த சுகர் நம்ம அரைச்சிட்டு வந்தோம்ல, அதை இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். எக்கு கூட சுகரை மிக்ஸ் பண்ணுறோம். அது கூடவே 1 டம்ளர் ஆயில் நல்லா பார்த்துக்கோங்க. ஆயில் வந்து ரீஃபைண்ட் ஆயில், வாசனை இல்லாத ஆயில் எடுங்க. கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் மாதிரி எடுத்துடாதீங்க. நாங்கள் ஒரு தடவை ஏற்கனவே பண்ணி அது வந்து பயங்கரமான ஒரு தப்பான இதாக போயிடுச்சு. ரீஃபைண்ட் ஆயில் மட்டும் எடுத்துக்கோங்க. இதை லைட்டாக மிக்சியில் இதுவும் ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் போட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது அரைச்சிட்டு வந்தாச்சு. அந்த ஜார் பத்தலன்னு நான் பெரிய ஜாரில் போட்டு அரைச்சிருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதை நம்ம சைடில் அப்படியே எடுத்து வச்சுருவோம். ஃபைனல் பேட்டர் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி பாத்திரத்தை ப்ரீஹீட் பண்ணிடுவோம். இன்றைக்கி கேக் வந்து 8ஆம் நம்பர் சைஸ் பாத்திரத்தில் பண்ண போகிறோம். அதாவது 8 இன்ச்சு உள்ள பாத்திரத்தில் பண்ண போகிறேன். அதனால நம்ம எடுக்க வேண்டிய பாத்திரம் இந்த இடத்துல, இது வந்து ஃப்ரீயாக உள்ளே போயிட்டு வர்ற மாதிரி உள்ள ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் வந்து பிரியாணி பாத்திரம் எடுத்துருக்கேன். நல்லா திக்கான பேஸாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு இந்த ரிங் எல்லார் வீட்லேயும் இருக்கும். இந்த பாத்திரத்துக்குள்ளே இந்த ரிங்கை வச்சுருங்க. ரிங்கை வச்சுட்டு அதில் நம்ம இதை வைக்கணும். இப்போதைக்கு இல்லை, நம்ம பேட்டரை இதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதில் வைக்கணும். நல்ல ஹீட்டாக இருக்கும் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணும்போது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இந்நேரம் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த கேரட் சுகர் மிக்ஸு நல்லா ஆறி இருக்கும். அதில் வந்து நம்ம வெண்ணிலா எசன்ஸ் இப்போ நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். 2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம கேக்குக்கு. இதை ஆட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த முட்டை, சீனி, இந்த மிக்ஸை வந்து நம்ம இது கூட சேர்க்கலாம். இது கூட சேர்த்துட்டு நல்லா கிண்டணும், நல்லா மிக்ஸ் ஆகணும். இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இது கூட மற்ற இந்த மாவை நம்ம சேர்க்க போகிறோம். இப்போது இது நம்ம சேர்க்கும்போது தான் ஒரு கரெக்டான டைரெக்ஷனில், இப்போ நம்ம கிளாக் வைஸில் சுற்றினோன்னா அதே டைரெக்ஷனில் மட்டும்தான் நம்ம கிண்டணும். இதை திருப்பி ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றக்கூடாது. அப்படி நம்ம கிண்டனோன்னா சில நேரம் கட்டி விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம ஒரே டைரெக்ஷனில் இப்படி சுற்றிட்டே நம்ம கிண்டிகிட்டே இருந்தோன்னா நல்லா மிக்ஸ் ஆயிரும். நல்லா கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்போது இந்த நம்மளுக்குரிய கேக்குக்குரிய பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம பாத்திரத்தை க்ரீஸ் பண்ணிடுவோம். நான் நெய் எடுத்துருக்கிறேன் க்ரீஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் நெய்யும் எடுத்துக்கலாம், இல்லைனா பட்டர் இருந்தாலும் ஓகே தான். நல்லா க்ரீஸ் பண்ணுங்கள். சைடில் வந்து நல்லா க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா கீழே வந்து நம்ம பட்டர் பேப்பர் போட்டுருவோம், அதனால் ப்ராப்ளம் இல்லை. பட்டர் பேப்பர் போட்டாலுமே கீழே நம்ம க்ரீஸ் பண்ணணும். சைடில் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு இடம் கேப் இல்லாமல் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக் வந்து ஒட்டாமல் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள், நல்லா க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். நான் எதுக்கும் சேஃப்டிக்கு கீழே ஒரு பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். அப்போ தான் ஒட்டாமல் நம்ம எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக கேக் வந்து டக்குன்னு நம்ம எடுக்க முடியும். இப்போது இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை சேர்த்துடலாம். அப்படியே மெதுவாக கொட்டுங்க. எல்லாத்தையும் சென்டரில் நம்ம கொட்டும்போது அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிரும். லைட்டாக இதை வந்து நம்ம இப்படி ஷேக் பண்ணி தட்டி விட்டோன்னா அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாமே வெளியே வந்துடும். இப்போ இதை நம்ம இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு அடிஷ்னலாக கேரட் என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது, ஒரு டாப்பிங் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா இது கேரட் கேக்குங்கிறதுனால. அது கூடவே டூட்டி ஃப்ரூட்டி நான் கொஞ்சம் போடுறேன், நீங்களும் போடுங்க. ரொம்ப அதிகமாக போடாதீங்க, அது வந்து கேக் வந்து ரொம்ப கட்டியாயிரும். கொஞ்சம் போடுங்க. இந்த டூட்டி ஃப்ரூட்டிலாம் கீழே போயிடும் நம்ம கேக் பேக் ஆகி வரும்போது. நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பும் நான் கொஞ்சம் தான் போடுறேன். நீங்கள் இது கொஞ்சம் ஆப்ஷனில் கூட போடணுன்னா போட்டுக்கலாம். நான் 4-5 தான் போடுறேன். ஒரு நல்ல ரிச்னஸ் கொடுக்கும். இப்போது நம்ம கேக்குரிய எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை ஜஸ்ட்டு நம்ம பேக் பண்ணி எடுக்க வேண்டியது மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது. பாத்திரம் நல்லா ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. மெதுவாக திறங்க, நல்ல ஹீட்டாக இருக்கும். இப்போ அதுக்குள்ளே இந்த ரிங்கை நம்ம வைக்கிறோம். இதுக்கு மேலே தான் நம்ம கேக் பாத்திரத்தை வைக்க போகிறோம். பயங்கர ஹீட்டாக இருக்கும்,
ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க. எடுத்து கை பற்றாமல் சைடில் பற்றாதபடி கேர்ஃபுல்லாக வைங்க. சென்டரில் வச்சு விட்ருங்க. சென்டரில் வச்சுட்டு இப்போ வந்து இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நல்ல ஹீட்டாக இருக்குது. லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 45 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், திறந்து பார்க்காதீங்க. 45 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா ஸ்மெல்லு வரும். அந்த டைமில் நம்ம வெந்திருக்கான்னு திறந்து பார்க்கலாம். 50 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க கேக் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வாங்க மூடியை திறக்கலாம். நல்லா சூடாக இருக்கும், பார்த்து திறங்க, இல்லைன்னா சுற்றும். ஒரு கம்பி வச்சு இல்லைனா டூத் பிக்னாலும் ஓகே தான், குத்தி பாருங்கள். சென்டரில் பாருங்கள், எதுவுமே இல்லை, நல்லா வெந்துடுச்சு. ஸோ நம்ம கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம கேக் வந்து நல்லா கூல் ஆகணும். கூல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இதை மாற்றணும். அதனால் கொஞ்சம் சேஃபாக நல்லா துணியை வச்சு வெளியே எடுத்து ஆற வச்சுருங்க. கேக்கை வந்து நம்ம இப்போ எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. சைடில் கொஞ்சம் நம்ம லைட்டாக இப்படி வச்சு இந்த ஒட்டி இருக்கிறதை எடுத்து விடணும். அப்போ தான் ஈஸியாக வரும். கீழே வந்து நம்ம பட்டர் பேப்பர் வச்சுருக்கோம், அதில் வந்துடும். சைடில் மட்டும் நல்லா இப்படி ஈஸியாக இது பண்ணி விட்டிங்கன்னா வந்துடும். இந்த டைமில் ஒரு பிளேட்டில் இப்படி வச்சிங்கன்னா இந்த சைடு வந்துட்டு பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. இன்னொரு பிளேட் எடுத்து இதில் வச்சுக்கோங்க. எடுத்து வச்சிங்கன்னா நம்ம கேக் வந்துடுச்சு. பாருங்கள், கேக் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. எப்படி சாஃப்டாக இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கேக் எடுப்போம். நல்லா ஆவி பறக்குது பாருங்க. எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? கேக்கு சூப்பராக வந்திருக்கு. நல்ல ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. சாஃப்ட்னஸ் பாருங்க, நமுக்குறேன். நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. சாப்பிட்டு பார்க்குறேன். டேஸ்ட் நல்லா இருக்கு, வாசமும் நல்லா இருக்கு. அந்த கிராம்போட வாசம் கரெக்டாக இருக்கு. பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்கு. சூப்பர் சூப்பர் டேஸ்ட்டு. பாருங்க, நம்மகிட்ட வந்து அவன் இல்லை, மைக்ரோவேவ் இல்லை, பீட்டர் இல்லை, எதுவுமே இல்லாமல் வீட்டில் உள்ள பாத்திரத்தை வச்சு எவ்வளோ சூப்பரான கேக் பண்ணிட்டோம். கேரட்டில் பண்ணதுனால இது வந்து நல்ல ஹெல்த்தியான கேக்கு. நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு நீங்கள் இது ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட். கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம்.